இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மாப்பிள்ள, உங்க ஃபோனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். லட்சுமி எல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாமா சொன்னா. இப்போ அங்க என்ன சொல்றது மாப்பிள்ள, குட்டி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீங்க வந்து பணம் கட்டினாதான் அவன் பழைப்பான். நிச்சயம் நீங்க வந்து கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். லட்சுமி எல்லாம் சொல்லியிருப்பாளே மாப்பிள்ள. உங்களுக்கும் குட்டினா ரொம்ப பிடிக்கும்ல மாப்பிள்ள? மாப்பிள்ள ஆமாமா, லக்ஷ்மி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. அது விஷயமா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா, எவ்வளவு கட்டணும்? 12 லட்சம்னு டாக்டர் சொல்றாரு மாப்பிள்ள. ஓகே ஓகே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே வரேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என்னடா செய்யறதுன்னு முழிச்சிட்டு இருந்தப்போ நீங்க பேசுறது கடவுள் பேசுற மாதிரி இருக்கு மாப்பிள்ள. சீக்கிரம் வந்துருங்க மாப்பிள்ள. ஏன் டல்லா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? குட்டி ஆபரேஷனுக்கு 12 லட்சம் கட்டணும்னு என்கிட்ட சொல்றதுக்கு தான் இவ்வளோ யோசிச்சிருக்காளா? உடனே கிளம்பி நைட்டா வந்து பணத்தை கட்டிட்டேன். சரி, நீயா இதெல்லாம் எப்பதான் என்கிட்ட சொல்றேன்னு பாப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கார்ல வரும்போதாவது சொல்லுவேன்னு நினைச்சேன். அப்ப கூட நீ சொல்லவே இல்லைல்ல. என்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ யோசிச்சிருக்க நீ. உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? மகா, நீங்க மட்டும் பணம் கட்டலன்னா? பணமும் கட்டியாச்சு, குட்டியும் நல்லா ஆயிட்டான். அப்புறம் ஏன் அழற? நிஜமா சொல்றேங்க, இப்போ நீங்க எனக்கு சாமி மாதிரி தெரியுறீங்க. இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னே தெரியலங்க. இதை ஏன் கடனா நினைக்கிற? அப்படிலாம் நினைக்காத. ஒரு வகையில பார்த்தா இது உன்னோட பணம் மாதிரிதான். நீ நடிச்ச விளம்பரம் அது எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு நீ பார்த்தல்ல? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. மும்பை மாடல்ஸை வச்சு எடுத்திருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும். ஆனா இப்ப அந்த செலவு மிச்சம். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்க லாபம் பல கோடி. அதெல்லாம் பார்த்தா இப்ப நான் கட்டியிருக்கிற பணம் பெரிய விஷயமே இல்லை.